அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதல் தீவிரமடைந்து வருவதால் வளைகுடா நாடுகளில் உள்ள விமான நிலையங்கள் மூடப்பட்டுள்ளன. இதனால் அங்கு பெரும் பதற்றம் நிலவி வருகிறது. அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே போர் மூண்டுள்ள நிலையில் துபாய் உள்ளிட்ட வளைகுடா நாடுகளின் முக்கிய சர்வதேச விமான நிலையங்கள் மூடப்பட்டுள்ளன. அதன் காரணமாக ஆசிய நாடுகளிலிருந்து ஐரோப்பாவிற்கு செல்லும் விமானங்களின் கட்டணம் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு அதிகரித்துள்ளது. உலகின் பரபரப்பான விமான நிலையமான துபாய் சர்வதேச விமான நிலையம் தொடர்ந்து 4வது நாளாக மூடப்பட்டுள்ளது. இதனால் எமிரேட்ஸ் மற்றும் கத்தார் ஏர்வேஸ் போன்ற முன்னணி நிறுவனங்களின் சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. லண்டனில் இருந்து மும்பைக்கான ஒரு வழி பயண கட்டணம் சுமார் 2.9 லட்சம் வரை உயர்ந்துள்ளது. சாதாரண காலங்களில் இது 20,000 முதல் 40,000 ரூபாய் வரை மட்டுமே இருக்கும். பிசினஸ் கிளாஸ் கட்டணம் 9 லட்சம் ரூபாய் வரை எட்டியுள்ளது. ஹைதராபாத்திலிருந்து லண்டன் மற்றும் பிராங்க்பர்ட் போன்ற நகரங்களுக்கு செல்லும் விமான கட்டணங்கள் 200 விழுக்காடு முதல் 300 விழுக்காடு வரை உயர்ந்துள்ளன. நாள் ஒன்றுக்கு சுமார் 700க்கும் மேற்பட்ட சர்வதேச விமானங்கள் ரத்து செய்யப்படுகின்றன. வளைகுடா வான்வழியை தவிர்க்க விமானங்கள் காக்கசஸ், ஆப்கானிஸ்தான் அல்லது எகிப்து வழியாக சுற்றிச் செல்ல வேண்டியுள்ளது. இதனால் எரிபொருள் செலவு மற்றும் பயண நேரம் அதிகரித்துள்ளது. வளைகுடா வழியாக செல்ல முடியாத பயணிகள் சிங்கப்பூர், சீனா மற்றும் வட அமெரிக்கா வழியாக மாற்று பாதைகளை தேர்வு செய்வதால் அந்த வழித்தடங்களில் கடும் தட்டுப்பாடு நிலவுகிறது. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ், கேத்தே பசிபிக் மற்றும் டர்கிஷ் ஏர்லைன்ஸ் போன்ற நிறுவனங்களின் விமானங்களில் மார்ச் 15ஆம் தேதி வரை பெரும்பாலான இடங்கள் முன்பதிவு செய்யப்பட்டுவிட்டன. இதனால் அவசர தேவைகளுக்காக பயணிப்பவர்கள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர்.